ஏதாவது ஒன்று நடப்பதற்கு முன்பே அதை பற்றி பயப்படாதீர்கள். கற்பனை செய்தும் பார்க்காதீர்கள். மறைவான விஷயங்களைப் பற்றிய கவலைகளிலிருந்து உங்கள் சிந்தனையை திருப்புங்கள். ஏனெனில் அவை இறைவனின் அறிவுக்கு உட்பட்டவை. ஒரு அடியானுக்கு ஒரு சோதனை வரும்போது அதனுடன் சேர்த்து அதை தாங்கும் மென்மையும் இறை அருளும் இறங்குகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு சோதனை வருவதற்கு முன்பே நீங்கள் அதை கற்பனை செய்தால் இறைவனின் அந்த அருள் இல்லாமல் வெறும் சோதனையை மட்டுமே நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். இது உங்கள் ஆன்மாவை அழித்துவிடும். எந்நேரமும் விழிப்புடன் இருக்கும் உறங்காத ஒரு இறைவன் உங்களுக்கு இருக்கிறான் என்பதை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். அவனிடம் நிம்மதியைக் காணுங்கள். அவனை சார்ந்திருங்கள். நற்செய்திகளை எதிர்பாருங்கள். நன்மையை நோக்கியே சிந்தியுங்கள்.